أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد السلام عليكم ورحمة الله وبركاته. எனக்கு அது சோமைக்கிறீங்களா? சூரா முல்க் முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் ஏன்னா இந்த 3028 29 30 ஆயத்தானே 3000 ஆகிது. அதில் என்ன ஆகிக்குதுண்டா ஒரு ஆயத்தொன்று எங்களுக்கு மிஸ் ஆகிக்குது. ஆயத்தண்டா 1091 இதாயத் 23வது ஆயத் 22க்கு போகிறோம். நாங்கள் கலீலம்மா தஷ்குருனுக்கு டிரெக்டாக பேசிக்கிறோம். இது மிஸ் ஆகிக்குது. குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் வஜாலக்கும் சம வல்ல புசார வல்ல ஃபீதா இதை துண்டு வந்து அது பழைய பிரிண்டில் இந்தி இல்லை. ஸோ இன்ஷால்லா இதே நாங்கள் படிப்போம். இன்றைக்கு நாங்கள் 28 29 30 பார்த்துட்டு டைம் இருந்தால் இதை வந்து படிப்போம் இன்ஷால்லா. இதை 23வது ஆயத்து படிக்காமல் அங்கே போகிறீங்க. அது பிரிண்டில் மிஸ் ஆகிக்குமா போட்ட பிரிண்டிங் இது. அது பிரிண்டில் இது வந்து டிலீட் ஆகிக்குது. பிரிண்ட்லண்டா இதை படிச்சுட்டு அதுக்கு போயில்லைங்க. இது நாங்கள் வந்து கடைசிக்கு படிப்போம் இன்ஷால்லா. இது கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம். அதை இப்போ இது 28வது தானே, அதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வந்து இதில் முடிப்போம் இன்ஷால்லா. இது அஃபீதாவில் முடிப்போம். அஃபீதா வந்து சரியான பர்சனல் ஒரு வார்த்தை வச்சுட்டு அதில் முடிப்போம் இன்ஷால்லா. ரைட், ஓகே ஓகே 28வது மாஷால்லா மாஷால்லா. அல்லா சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டைப்படி தான் எல்லாமே நடக்குது. மரத்தில் இலை ஒன்று விழுந்தாலும் ரப்போட அறிவில் இல்லாமல் இல்லை மாஷால்லாண்டு. ஓகே ஹைர் இன்ஷால்லா. இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். குல் அரைத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு அமம் மஹ்யா அவு ரஹிமனா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம். சரி, ஓகே. இப்போ நான் இதை சும்மா கேட்குறேன். இதை பார்த்து இதில் இருக்கிற என்னென்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும்? ஒன்றும் கிராமர் ஒன்றும் பார்க்க தெரியல. என்னென்ன வார்த்தை தெரியும்? குல் என்ன என்ன சொல்லுங்க. அரைத்தும் இந்த அலிஃபை வெட்டினா என்ன வருது? ராய்த்தும். இந்த ரான்றது உமா பார்க்குறேன் அர்த்தம். ரான்னா பார்க்குறது. மறந்துக்கு பிரச்சனை இல்லை. சொல்ல பயமாயிடுச்சு. பயப்படலாம் நம்ம எனக்கு பயப்படுறீங்க. பிள்ளையாவினா காலையில் சொல்லுங்கள் பிரச்சனை. ஏன்னா உங்களோட பிரெயினிக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி நினைவு வச்சு கொள்றதை விட ஒரு விஷயம் பிழையாவி நினைவு வச்சு டக்குன்னு நினைவு வச்சு கொள்ளும். பார்க்குறது. இப்போ எக்ஸாமுக்கு போயிட்டு வந்தாலும் பிழையாவின கொஸ்டின்ஸ் தான் மக்களுக்கு வந்து நினைவிக்கிறா. இது பிழையாவி இது பிழையாச்சு. அது பிழையாவின பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். என்றால் அது இது என்னது அர்த்தம்? ஓகே, இன்னொரு அர்த்தத்தை அகலக்கணி எல்லாம் நான் நினைக்கப்பட உங்களுக்கு தெரியுமே. அல்லா என்ற வார்த்தை கட்டாயம் தெரியுமே. மண் வாவ் தெரியும். மண் தெரியுமா? யார் மாஷா அல்லா. ஐயா நான் நினைக்கிற ஒரு நினைவில் அவு தெரியுமா? நினைவில் அல்லது அல்லது ரஹிபனா ரஹம் ரஹம் என்றது இறக்கம். ஓகே, இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய இல்லாட்டி பாதிக்கு தெரியும். சரி, அது லேசி உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ஷா அல்லா. ஓகே, அப்போ முதலாவது வார்த்தை குல். குல் சொல்லுங்க. யாருக்கு சொல்கிறேன்? யார் சொல்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி யார் சொல்கிறீங்க? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அல்லாஹ் ஜலாலுஹு. இது குல்லுக்குள்ளே யார் இருக்கிறேன்? அந்த நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அரஐத்தும். நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு சொல்லுங்கள். அரஐத்தும் என்றது எத்தனை வார்த்தை? ரெண்டு வார்த்தை. இது என்றது ஒரு வார்த்தை. இது கேள்விக்கு வாரது. ரஐத்தும் வந்து நீங்கள் படித்த சார்ட்டில் என்ன மாதிரி? அந்தும் ரஐத்தும். அந்தும் நசர்த்தும் ஆயிட்டான். அந்தும் ராய்த்தும். இது இறந்த காலமாக இருக்குது. ராயண்டா பார்க்குறே. அப்போ என்னை பார்க்குறத யார் செய்கிறாங்க? அந்தும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பாருங்க. நீங்கள் இறந்த காலம் நீங்கள் பார்க்கலையா? இல்லை ஆலிஃப் விடுங்க. ராய்த்தும் என்றால் என்ன அர்த்தம்? இறந்த காலம். இறந்த காலம் என்றால் நீங்கள் இங்கே பார்த்தீர்களா? அப்படி கேள்விக்கு பார்த்துறீங்க. கேள்வி வரல இன்னும். நீங்கள் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. பார்த்தீங்க இறந்த காலம். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. இப்போ தான் அலிஃபை கொண்டாடணும். நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா? அரஐத்தும். சரிதானே? உங்களுக்கு அலிஃபை கண்டு ஒட்டவா கேள்வி வருது மனசுக்குள்ள. சரிதானே? நீங்கள் பார்த்தீங்களா?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி சொல்ல சொல்லி கேளுங்க இந்த கேள்வி, நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி இல்லாட்டி ஓகே நான் சொல்லி தரேன். நீங்கள் பார்த்தீங்களா? என்ன நீங்கள் பார்த்தீங்களா? இன் அஹ்லகனி அல்லாஹு, சரியா? இதை இன்ன விடுங்க. அஹ்லகனி அல்லாஹு, இது அஹ்லகனிய கண்ணிங்கன்னு சொன்னால் இது எத்தனை வார்த்தைன்னு ஒன்று நினைக்கிறீங்க? அஹ்லகனிய ரெண்டு வார்த்தை. ஒன்று அஹ்லக்க, ஒன்று நீ. நீ என்ன உங்களுக்கு தெரியும், நான் என்ற அர்த்தம். சரி, முதல் அதை வெட்டுவோம். இப்போ அஹ்லக்க என்ற வார்த்தை இருக்குது. இது வந்து நீங்கள் நசர மாதிரி எடுத்து பார்த்தா இது என்ன மாதிரி முடியுது? ஹுவ நசர அஹ்லக்க. அஹ்லக்க என்றா அழிக்கிறேன் அர்த்தம். அழிக்கிறேன் அர்த்தம். அப்போ இது கேள்வி இல்லையா? கேள்விக்குத்தான். இது கேள்வி இல்லைம்னால ஒரு கேள்வி. இது கேள்வி இல்லை. இது வந்து இது கேள்வி இல்லை. இது வந்து என்னென்றா அது ஃபேமிலியாக, அதை நான் சொன்னேன், ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது, அஸ்லமா ஃபேமிலி, அந்த ஃபேமிலி தான் இது அஹ்லக்க. அப்போ அது கேள்வியை சுற்றி தான் இந்த கலரை வித்தியாசமாக கொடுத்துக்கிறாரா? அது வேறு வார்த்தை. இது பச்சை கலர் எல்லாமே ஒரு வார்த்தை, அதுதான் பச்சை கலராக கொடுத்துக்கிறார். அஹ்லக்க என்று சொல்கிறது வந்து ஒரு வார்த்தை. இது வந்து வேற ராய்த்த வேற, ராய்த்தும் வேற, வேற அது சொல்லி தான் வேற கலர் கொடுத்துக்கிறார். இந்த தும்முக்கு கலர் போட்டிக்கிறாருன்றா உங்களுக்கு அது அந்தும்னு விளங்குறது. அது சொன்னால் இல்லை, இது ஒரு வார்த்தை, அந்தும் ராய்த்தும், சரிதானே? ரைட். அஹ்லக்கன்னு சொன்னால் அழிக்கிறேன் அர்த்தம். அப்போ இது ஊவாலக்கண்டா அவன் அழித்தான், அவன் அழித்தான் என்னை. ரைட். இது நீயம் முதல்ல நீயம் நான் வாரன், அவன் அழித்தான் ஹுவ தானே. ஆனால் நாங்கள் படித்தோம் ஹுவ வந்தா, அதுக்கு பின்னுக்கு யார் சார் ரஃபாவா இருந்தா என்ன செய்யலும்? அது ஹுவையை வெட்டி ரஃபாவை போடு. இல்லை, யார் சார் ரஃபா வைக்கிறான்? அல்லாஹு ரஃபா வைக்கிறான். அப்போ ஹுவையை வெட்டி அல்லாவை போடு, அல்லாண்ட வார்த்தையை போடலும். அப்போ அவன் அழித்தானுக்கு பதிலாக அல்லாஹ் அழித்தான். சரி, அல்லாஹ் அழித்தான் என்னைய, அல்லாஹ் அழித்தான் என்னைய, அல்லாஹ் அழித்தான் என்னைய. இது இன் வந்தா அது வந்து கண்டிஷனாக மாறும். ஒரு விஷயம் நடந்தால் என்று மாறும். இது பாஸ்ட் டென்ஸ் தான் இறந்த காலம். ஆனால் இன் வந்தால் அது வந்து கண்டிஷன் சென்ஸ், நான் திண்டால், நான் படுத்தால் அப்படி மாறும். அப்போ அல்லாஹ் என்னைய அழித்தால், என்னை அழித்து விட்டால், அல்லாஹ் என்னை அழித்தால், என்னை அழித்து விட்டால். யார் சொல்கிறேன் இது? அல்லாஹ் என்னை அழித்தால் என்று யார் சொல்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை அழித்து விட்டால். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலையா? அல்லாஹ் என்னை அழித்து விட்டால் விலகி தருமா? அல்லாஹ் என்னை அழித்து விட்டால். வா இன்னும் யார் மஇய, மஇய என்றால் ரெண்டு வார்த்தை. மா என்றது உண்டு, யா என்றது உண்டு. நான் இல்லை, நான் மா என்றது வந்து என்னோ, மா என்றது ஒன்று கேட்குறேன் அர்த்தம். அப்போ மகியண்டா என்னோட ஈக்கிறார்கள், என்னோட யார். அப்போ என்னோட யார் ஈக்கிறாரோ என்ற அர்த்தம் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் என்னோட யார் ஈக்கிறாங்களோ அவங்களையும் அழித்தாள், அழைத்தானே. அப்போ இதை நீ என்னோடு ஈக்கிறாக்கள், இங்கே யார் என்னோடு ஈக்கிறாங்களோ என்னையும் என்னோடு ஈக்கிறாக்களையும் அழித்தார். அப்படின்ற யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறார்கள், சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க என்னையும் என்னோட ஈக்கிற சஹாபாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சான். சரி, இது வேணுங்கச்சா? ரைட், ஓகே. மாயண்டா வித்தெண்டா உடன், என்னுடன். மாயண்டா உடன், என்னுடன். சரிதானேம்மா? பாதா காஃப் லாம் வாவ் மீன் ஃபீ அன் அலா அத்தா இலா. இல்லை அதில் வருது, இல்லை ஸ்பெஷல் முதாஃபில் வருது. கபுல இது வந்து ஸ்பெஷல் முதாஃபில் வருது. பாதா காஃப் லாம் வாவ் இல்லை ஸ்பெஷல் முதாஃபில் வருது, அதில் வருது உடன், என்னுடன். சரிதானேம்மா? இது வேணுங்கச்சா? அவு என்றா இப்போ நான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன். என்னது இந்த மீதா? இல்லை, அல்லது.
அது இப்போ எனக்கு பாவண்டா இன்னும் என்ன நீங்கள் சொல்கிறீங்க கடைக்கு போயிட்டு எங்களுக்கு தண்ணி இல்லாட்டி ட்ரிங்க்ஸ் கொண்டாங்க, அப்போ நீங்கள் பாவிக்கிறது அது இல்லாட்டி இதை கொண்டாங்க, தண்ணி கொண்டாங்க இல்லாட்டி கூல் ஒன்று கொண்டாங்க. எனக்கு டீ இல்லாட்டி காஃபி தாங்க, அப்போ நீங்கள் அதை ரெண்டுக்கு டீ காஃபின்னு சொல்லணும். காஃபி டீ அல்லது காஃபி, அதுதான் அல்லது. அது இல்லாட்டி இது வாங்கிட்டு வந்தால் டீயும் காஃபியும் இன்னும் டீயும் போகணும், இன்னும் காஃபியும் போகணும். வந்தால் டீ இல்லாட்டி காஃபி, டீ அல்லது காஃபி. அதுதான் அவுக்கும் வாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். விலங்கி தருமா? அதுதான் அல்லது. ரஹிமனா, ரஹிம் என்று சொல்கிற எங்களுக்கு தெரியும் இறக்கம் காட்டு. அவன் இறக்கம் காட்டினால் யாருக்கு? எங்களுக்கு. எங்களுக்கு என்ன இந்த சஹாபாக்களும் வைக்கிறாங்க. விளங்கிச்சாமா? ரஹிமனா ஆயத்தை முடிச்சுட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு விலங்குதோ தெரியும் என்ன சொல்லி இதை நான் சொல்லி ஆயத்தை படம் வந்து பார்ப்போம் முடிச்சுட்டு. ரஹிமனா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம். ஃபாண்டா அப்போது என்று எழுதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்படி நடஞ்செண்டா மண் யாரு யுஜீரு என்று சொல்கிறது வந்து காப்பாத்துறை. யாரு காப்பாற்றுவார்? யாரை? அல் காஃபிரீன, காஃபிர்களை. அசாபின் அலீம், அலீம் என்றா நினைவிக்குதா? அசாப் நினைவிக்குதா? தண்டனை. அலீம் என்றால் அதிலிருந்து இல்லைம்மா. அசாப் என்று சொன்னால் வேதனை தரக்கூடிய. அலீம் தான் வேதனை தரக்கூடிய தண்டனையிலிருந்து. சும்மா தண்டனை இல்லை, நோவிக்கக்கூடிய, வேதனை தரக்கூடிய. இது மிகவும் வேதனை தரக்கூடிய. அலீம் என்ற மிக வேதனை கூடிய நோயினை தரக்கூடிய தண்டனையில் இருந்து வேதனை தரக்கூடிய தண்டனையிலிருந்து காஃபிர்களை காப்பாற்றுபவன் யார்? அப்பொழுது வேதனை தரும் தண்டனையிலிருந்து காஃபிர்களை காப்பாற்றுபவன் யார்? அப்பொழுது அதே நேரத்தில் அப்படி நடந்தால் யார்? விளங்கித்தானேம்மா? ரைட். இன்னும் விளங்கிச்சா? ரைட், ஓகே. இப்போ இதில் அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க குல் இன் அஹ்லகனி அல்லாஹ் என்னை அழிச்சா, அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிக்கணும். இது வந்து அஹ்லகனி அல்லாஹ் என்று சொல்கிறது வந்து சும்மா கொள்வது இல்லை, நல்லா நோவிச்சு கொள்வது. அஹ்லகனி அல்லாஹ் அரபில் தஃப்சீரில் எழுதுகிறாங்க, நோவினை தந்து ஒருத்தரை கொள்வது. அப்படின்னா டோர்ச்சர் கொடுத்து வதை கொடுத்து கொள்வது. அப்படி தான் அஹ்லகனி அல்லாஹ். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னையே வதை கொடுத்து கொண்டா, என்னையே அப்படி கொண்டா, இல்லாட்டி என் சஹாபாக்கள் அப்படி கொண்டா என்று சொல்கிறாங்க. விலங்கு நான் என்ன சொல்கிறேன், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்ளணும்? இதில் என்ன மீனிங்? அதுதான் குருவான கொஞ்சம் படிக்கணும். இப்போ எனக்கு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு போவே இல்லை. இப்போ உங்களுக்கு அர்த்தம் வந்துட்டு மாஷா இல்லாட்டி, ஆனால் சில விஷயங்கள் இது எங்களுக்கு தலைக்கு படாது. ஏன் இப்படி நடக்குது? இது என்ன அர்த்தம் தஃப்சீரில் எழுதிக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தீனை பற்றி சொல்லக்கொள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், இதை சொல்லிக்கொண்டு போவான உங்களை நாங்கள் கொல்லுவோம். கொல்ல திட்டம் போட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் கூட அநியாயம் செஞ்சேன்னா ஒரு உசுறு போய்த்துட்டும். அந்த உசுறு போகிற அளவுக்கு அநியாயம் செஞ்சாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் உசுறு போகிற அளவுக்கு அநியாயம் செய்கிறாங்க. அப்படி நடத்தி தான் எங்களுக்கு சஹாபாக்களோட சம்பவங்கள் தெரியும் தானே, அவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் அநியாயம் செஞ்ச எங்களை கொண்டாலும் அது யாரோட நாட்டத்தைப்படி நடக்குது? அல்லாட நாட்டப்படி தான் நடக்குது. உங்களுக்கு கையில் எங்களுக்கு ஒன்றும் செய்யுது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ ஈமான் பாருங்க. இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல சொல்லி சும்மா சரி அப்படி எங்களுக்கு உசுறு போனாலும் அது வந்து உங்களோட நாட்டப்படி இல்லை, அது ரொம்ப எனக்கு அப்படி நடக்க வேண்டி நாடிக்கிறான். அது சொல்லி தான் அப்படி உசுறு போகுது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அதுதான் முதல்ல படித்தோம். என்னது? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத். ஹலக்கல் மவுத்து வந்து ரப்போட கையில் தான் இருக்குது. ஓகே, எல்லாரும் டோர்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, கஷ்டப்படுது. ஆனால் ஃபைனலாக வந்து மவுத்து யார்கிட்ட கையில் இருக்குது? அல்லாஹ் ஜல்லல்லாஹோட கையில் தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடல்ண்டா யாருக்கும் மேலே யாரையும் மவுத்தாக்குறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன் அஹ்லகனி அல்லாஹு, நீங்கள் அல்லாஹ் என்னைய அழிச்சா, என்னை சஹாபாக்களையும் என்னையோட ஈக்கிறாக்களையும் அழிச்சா,
இது வந்து குல் அரைத்தும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இது பார்க்குறேன்னு சொல்கிறது வந்து டிரெக்டாக பார்க்குறது மட்டும் இல்லை, பார்க்குறேன்னு சொல்கிறா நீங்கள் யோசிங்க. நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் போய்த்து காரில் போய்த்து ஆக்சிடெண்ட் ஆகுறாரு, ஆக்சிடெண்ட் ஆகி முட்டிப்பட்டுறாரு, முட்டிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. நீங்கள் அவர் உரமாக போகணும், ஸ்பீடாக போகணும் சுற்றி, நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, பாருங்கள் அவருக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கலையா என்ன சொல்கிறீங்க. அப்படி என்றாமா நீங்கள் கண்டிங்களா அவர் ஆக்சிடெண்ட் ஆகுறது இல்லை, நீங்கள் கண்டிங்களா அவர் வந்து முட்டிப்பட்டு என்னது அதுவும் நீங்கள் காணல. நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் யோசிக்கல அவருக்கு என்ன உரமாக போகிறதால இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்குறேன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் நீங்கள் சிந்திக்கல, அதை பற்றி யோசிக்கலையா, இப்படி நடந்தால் நீங்கள் யோசிக்கலையா. நீங்கள் ஓகே உங்களுக்கு ஏழும் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு நாடியும் தான் உங்களுக்கு சாபாக்களே நபியும் அழிக்கலும் அப்படி. ஆனால் நீங்கள் யோசிக்கலையா, அப்படி அழித்தாலும் ரஹிமனா என்றா அல்லாட நாட்டத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்க உசுரை எடுத்தாலும் ரஹிமனா என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரக்கம் காட்டினா, எங்களுக்கு இரக்கம் காட்டினா. அப்போ ஒரு பக்கம் அழிச்சா, அப்போ இரக்கம் என்றா என்ன, மவுத்து என்றா அழிக்கிறது. அப்போ இரக்கம் காட்டுறேன்டா மவுத்துக்கு ஆப்போசிட் என்ன, அல்லது ஹலக்கல் மவுத்த வல் ஹயாத்தை தந்தா. இதில் பாருங்கள், இது தஃசீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, இது ரஹிமனாக்கும்மா எங்களை உசுரோட வச்சான்றதுக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ரஹிமனா, எங்களுக்கு இரக்கம் காட்டினான். அப்போ உசுரோட வைக்கிறதுக்கு பதிலாக ரப்பு பாவிக்கிற வார்த்தை என்ன, இரக்கம் காட்டினா. அப்படி என்றால் தஃசீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, ஒரு மனுஷன் இல்லாட்டி நாங்கள் உசுரோடு ஈக்கிறதே ரப்போட ரஹ்மத் தான். உசுரோடு ஈக்கிறது சிலவன் சொல்கிறது தானே, அப்போது செத்தான் அல்ல இது இங்கேயும் கஷ்டம் இல்லை, நாங்கள் உசுரோடு ஈக்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் தான். ஏனென்றால் அது உசுரை தந்திக்குது ரப்ப விளங்குறது, கொஞ்ச கால லைஃப் தந்திக்குது குருவான விளங்குறது. சிலவன் இருக்கிற டென்ஷனில் டக்குனு மவுத்தாயினா நல்லா அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கணும் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை தந்திக்குது ஒரு ரஹ்மத்துக்கு தந்திக்கிறான் ரப்ப விளங்குறதுக்கு. அந்த டைமை நாங்கள் குருவான படிக்க தீனை பறத்த அதை பாவிச்சுக்கணும். என்ன மறுபடியும் அந்த டைம் கிடைக்காது. விளங்கிச்சாமா நல்லா தானே அருள் செய்ய அதுக்கும் ரொம்ப தான் அதுதான் அவர் ரஹிமனா. அல்லா நம்ம சார் சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு இறக்கம் காட்டினா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை வாழ வச்சா. அதுதானே நடந்துச்சு. கடைசியில் அவ்வளோ பிளான் பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லணும்னு பிளான் பண்ணாங்க, கொல்ல எலுமா வச்சா கொல்ல கிடைக்கல. ஏன்னா ரப்பு தான் ஹயாத்தை மௌத்தையும் டிசைட் பண்ணுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி மவுத்தாகினான், ஒய்ஃப்ட்டு மடியில் தான் மவுத்தாகினான், யாருக்கும் அவளுக்கு அட்டாக் பண்ண கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ். எப்படி நான் சொல்கிறது விளங்கு தான் அம்மா. இன்னஹல கனியல்லாஹ் ஒமம்மஹி அவர் ரஹிமனா ஃபமை ஜீரில் காஃபிரீன மின் அதாபின் அலீம். வேதனை தரக்கூடிய தண்டனையிலேருந்து காஃபிர்களை காப்பாற்றுறது யார்? இப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்னைய கொல்ல பிளான் பண்ணுறீங்க, என்ன சஹாபாக்களை கொல்ல பிளான் பண்ணுறீங்க. நாங்கள் உசுரோடு இருந்தாலும் இல்லாட்டியும் அது இல்லை உண்மையான பிரச்சனை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமிக்கிறீங்க. உண்மையான பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை காஃபிர்களுக்கு யோசிங்க. உண்மையான பிரச்சனை நான் உசுரோடு இருக்கிறதோ, நான் மௌத்தா போகிறதோ, இல்லை சஹாபாக்கள் மௌத்தா போகிறதோ இல்லை. உண்மையான பிரச்சனை நீங்கள் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா நீங்கள் வந்து வேதனை தரக்கூடிய தண்டனை அனுபவிப்பீங்க. கபூர்லேருந்து ஸ்டார்ட், மேபி துன்யாலேயும் கிடைக்கும், கபூர்லேயும் கிடைக்கும், மகஷர்லேயும் கிடைக்கும், நரகத்துலேயும் கிடைக்கும். இது தான் உண்மையான பிரச்சனை. நீங்கள் மோடேனுமா என்ன கொள்ள பிளான் பண்ண முடியுது? பிரச்சனை உண்டு, இவங்க சொல்யூஷன் வேறு என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி விளங்கப்படுத்துகிறான். இதை கிராமர் விளங்கிச்சா அடுத்த ஆயத்துக்கு போகலுமா? ஃபமை ஜீரில் காஃபிரீன ஓகே மர முதலில் சொல்லவா? ஓ ரைட் ஓகே ரைட் ஓகே புறாயத்தில் முதலில் சொல்லு. குல் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு, இந்த மோடே நூலுக்கு சொல்லுங்கள். அரைத்தும் நீங்கள் பார்க்கலையா, அப்படி இல்லாட்டி நீங்கள் சிந்திக்கலையா. என்ன சிந்திக்கலையா? அல்லாஹ் என்னையும் அதையும் தான் இது என்னையும் என்னோட யார் இருக்கிறார்களோ அவர்களையும் அழித்தால் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இரக்கம் காட்டினால், ரெண்டில் எது நடந்தாலும் ரெண்டில் எது நடந்தாலும் அழிக்கிறேன். ரஹிமனா இரக்கம் காட்டு, எங்களுக்கு இரக்கம் காட்டு. பார்க்குறேன். நீங்கள் யோசிக்கலையா, நீங்கள் பார்க்கலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழிச்சா, என்னையும் என்ன சஹாபாக்களை அழிச்சாலும், அப்படி இல்லாட்டி இரக்கம் காட்டினாலும்
மயன் மயன உடன் எங்களுடன் மயன உடன் மாயண்ட உடன் எங்களுடன் நான் என்னுடன் அழைத்தாலும் ஃபமை அப்பொழுது யார் யுஜீரு என்று காப்பாத்துறேன் யாரு காப்பாத்துறே காஃபிர்கள் யுஜீருக்கு ஒன்றுமில்லை அது இசும் அது ஃபேல் ஹுவ யுஜீரு தானும்மா இது மண் வந்தோடனே அது ஹுவ இல்லாம போய்த்துட்டு யாரு காப்பாத்துறேன் யுஜீரு வேண்டா அவன் காப்பாத்துறான் யாழ ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ ஆனா மண் வார சுட்டி யாரு காப்பாத்து கேள்வியா மாறுது யாரு காப்பாத்துறே காஃபிர்கள் ஹுவ தான் ஈக்கிறேன் ஆனா மண் அவர் வெட்டி மண்ணை போட்டுறேன் மண் ஈக்கிற சுட்டி ஹுவ சொல்ல தேவையில்லை யாரு காப்பாத்துறே காஃபிர்களை வேதனை தரக்கூடிய தண்டனை இருந்து உண்மையான பிரச்சனை வந்து என்னைய கொள்றதோ என்னைய உசுரோட வைக்கிறதோ இல்லை உண்மையான பிரச்சனை உங்களை யாருடா காப்பாத்துறீங்க அதுதான் உண்மையான பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கு எப்படி அந்த மடத்தனத்தை அவளை வெளிப்படுத்துறாங்க அது வந்து அந்த மோதிரம் இங்கே இந்த ரூமில் தொலைஞ்சிக்குது நீங்கள் போய்ட்டு அடுத்த ரூமில் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க மோதிரம் தொலைஞ்ச ரூம் இங்கே நீங்கள் அடுத்த ரூமில் போய்ட்டு லைட்டை போட்டு தேடிக்கொண்டு இருக்கிறீங்க அது தொலைஞ்ச இடத்துல பிரச்சனைக்கு தான் சொல்யூஷனை சொல்லுவேன் நீங்கள் பிரச்சனையை விட்டு போட்டு வேறு என்னமோ செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க பிரச்சனை வந்து உங்களை யாரும் காப்பாற்றுறீங்க சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சரியான பசந்து சின்ன பிள்ளைக்குமா ரப்பு இது சின்ன பிள்ளைக்கு விளங்குறப்படுத்துகிற மாதிரி ரப்பு விளங்கப்படுத்துகிறான் அவங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ இன்றைக்கும் பிரச்சனை எங்கேயோ இருக்குது நாங்களும் தான் எங்கிட்ட பிரச்சனை இப்போது எனக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆஃபீஸில் இல்லை இது பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது ரப்பு கிட்ட ஏன்னா உங்களோட பாஸ் உள்ளமும் ரப்போட கையில் இருக்குது அது ஊட்ட ராஜரக்குள்ளமும் ரொஸ்த கையில் இருக்குது அப்போ உங்களோட ஆஃபீஸில் பிரச்சனைன்னா நீங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் பாஸ் கிட்ட போய் தேடவான சொல்யூஷன் ரப்பு கிட்ட தேடுங்க எனக்கு இதுதான் பிரச்சனை நீ சொல்யூஷனை தான் ஒரு எஃபர்ட் கொடுக்குறது வேறு ஆனால் சொல்யூஷன் எப்பயுமே ரப்பு கிட்ட தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ரப்பு கிட்ட நெருங்குறது தான் எனக்கு சாமா இது எங்களோட வாழ்க்கையில் வரணும் இதுக்கு தான் குர்ஆன் படிக்கிறேன் குல் ஓர் ரஹ்மானு அடுத்த ஆயத்து 29வது ஆயத்தும்மா குல் ஓர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வாலைஹி தவக்கல்னா ஃபசதஅலமூன மன் ஹுவ ஃபீ துலாலி முபீன் எனக்கு ஆசையான இது முழு சூரா சூரா முல்க்லையும் எனக்கு ஆசையான சூரத் இது ஆயத்தான் இது சரியான ஆசையான ஆயத் இது அர்த்தம் மிகுதேம்மா சுப்ஹானல்லாஹ் ஆனால் இது அர்த்தம் சொல்லி தரத்துக்கு உங்களுக்கு நான் புதுசாக ஒரு விஷயம் இன்றைக்கு படித்தர போகிறேன் புதுசாக ஒரு விஷயம் சரியா இவ்வளோ காலம் நான் கிராமரில் படித்தே தராதோன்னு புதுசாக நீங்கள் படிக்க போகிறீங்க இன்றைக்கு சரியா இன்ஷா அல்லாஹ் அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அது கட்டாயம் படிக்கணும் அது அப்படி இன்ட்ரெஸ்ட் குல் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நான் ஒரு நோவலை சொல்லித்தரேன் ஹுவர் ரஹ்மான் ஹுவேண்டா அவன் அர் ரஹ்மான் அவன் இரக்கமுள்ளவன் இது முதல்ல சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு யார் காப்பாத்துறே அப்போ பயம் வருமே அடே அப்போ வேதனை தரக்கூடிய தண்டனை இது யாருடைய காப்பாத்துறே அது கேள்வி தானே அவன் தான் ரஹ்மான் இரக்கமுள்ள அடிக்கிற நீ பயப்படுங்க இப்போ இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சூறா வந்து பயங்கரமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நரகத்தை துனியாவில் வர தண்டனைகளை பூமியோட எடுக்கிறது கல் மலை வாரதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எல்லா விடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பாவிக்கிற வார்த்தை இருக்கு இரக்கம் ரஹ்மான் குல்லுவர் ரஹ்மான் அவன் தான் இரக்கம் உள்ளவன் அவன் இரக்கம் உள்ளவன் ஆமன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான் சொல்லி ஆமன்னா அந்த இரக்கம் உள்ளவனை ஆமன்னா என்ன சொல்றீங்க நீங்கள் ஆமன்னா யார் ஈமான் கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அவனை தான் நாங்கள் ஈமான் கொண்டு குல்லுவர் ரஹ்மான் அவன் ரஹ்மான் அவன் இரக்கமுள்ளவன் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் பிஹி அவனை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அவனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு ரஹ்மானு தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அது இரக்கமுள்ள ரப்பை தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் வாலைஹி தவக்கல்னா சுப்ஹான் வாண்டா இன்னும் அலைஹி ஹி என்ற அவன் அலா என்றா அவன் மீது மாஷா அல்லா அலா என்றா மீது அலாஹி தானும்மா இதை வந்து அதை சேர்க்க கொள்ள அலாஹிக்கு பதிலாக அலைஹி சரிதானே அவன் மீது இல்லாடியா அவன் மீது தவக்கல் நம்பிக்கை வைத்திக்கிறேன் இது ரெண்டுக்கும் நம்பிக்கைன்னு தான் அசுரத்தும் போட்டிக்கிறார் நான் சொன்னேன் இங்கேயும் நம்பிக்கை போட்டிக்கிறாரு
ஆமன்னாகும் நம்பிக்கைன்னு போட்டுறாரு. ஆனால் இது தவக்கலும் ஆமனையும் வித்தியாசம். தமிழில் அதுக்கு வார்த்தையோடு எடுக்க கஷ்டம். தவக்கல்னா என்ன வந்துமா நாங்கள் முழுக்க தவக்கல் வச்சுக்கிறோம். ஆமனன்றது நம்பிக்கை. தவக்கல் என்று சொல்கிறது நான் என்னையே ஒப்படைச்சிக்கிற மாதிரி. நான் முழுக்க அவன் மீது தான் நம்பிக்கை தான். அது தமிழ் ஒரு வார்த்தை இல்லை. தவக்கல் என்று சொல்கிறது வந்து நான் முழுக்க வந்து உனக்கு என்னையே பாரம் சாட்டிக்கிறேன், உனக்கு என்னையே பாரம் கொடுத்திக்கிறேன். சரியான வார்த்தை நீக்கன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை எடுக்கிறேன்டாமா எங்களுக்கு எடுக்கலும் ஒப்படைக்கிறேன்றது. ஈமான்ன்றது நம்பிக்கை வைக்கிறது, தவக்கல்ன்றது நாங்கள் நம்புக்கிறேன் தான் எங்களை முழுக்க நம்பி நாங்கள் ஒப்படைச்சாச்சு. அதனால் நீ தான் எல்லாமே, நீ தான் என்னை பார்த்துக்கோ, பயம் இல்லை பிஸ்மில்லா பயமே இல்லை, நாங்கள் ஃபுல்லாக ஒப்படைச்சாச்சு. எங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. தவக்கல்னா சரிதானே, நம்பிக்கை நெகளை ஒப்படைச்சி நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாக தவக்கல் வைக்கிறது. நான் தவக்கலை வந்து தவக்கல்னே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஏன்னா தமிழில் ஒரு வார்த்தை இல்லை சொல்லி நாங்கள் யாரும் ஒன்றுமே இல்லை தான் ஃபுல்லாக எனக்கு முழுக்க தவக்கல் வச்சுக்கிறேன். ஒன்றுமே நம்பிக்கை வச்சு நம்பி எங்களை ஒப்படைச்சிட்டேன். அதுதான் தவக்கல். இப்போ ஒருத்தர் பசிலிக்கிறாரு, பசிலிக்க போக்குள்ள வந்து அவருக்கு எல்லாம் பிஸ்மில்லா தவக்கல் தோறல எல்லாம் ஒன்றுமே தான் நான் தவக்கல் வச்சு நீ எனக்கு சாப்பாடு தவறு. அதுதான் தவக்கல். நான் ஒரு அதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்கிறல்ல, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறல்ல, தவக்கல் ஒன்று மேலே வச்சுக்கிறேன். நீ எனக்கு எப்படி சாப்பாடு தருவேன், எனக்கு எந்த விஷயத்தை நீ பார்த்துக்கொள்வேன், என்ன பிரச்சனைக்கு நீ தான் சொல்யூஷன் தருவேன். அதுதான் தவக்கல். முழுமையாக என்னையே நான் அவனுக்கு ஒப்படைச்சாச்சு, ஒப்படைச்சி நம்பிக்கை வைக்கிறேன். சரிதானும்மா? ரைட், ஓகே. இன்னொருத்தருக்கு அர்த்தத்தை பார்த்து நான் அதை புதிய விஷயத்தை ஒன்று சொல்லித்தரேன். சரியா? குல், நீங்கள் சொல்லுங்கள். ஓர் ரஹ்மான், அவன் இரக்கம் உள்ளவன். ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவனை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இன்னும் அவன் மீது நாங்கள் தவக்கல் வச்சிருக்கிறோம். இது விலகிச்சு தானே? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை காஃபிர்களுக்கே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அவன் மீது தவக்கல் வச்சுக்கிறோம், அவனை தான் ஈமான் கொண்டிருக்கிறோம். சரியா? அப்படி என்ன நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நாங்கள் அவன் மீது தவக்கல் வச்சாச்சு, அவன் எங்களே பாதுகாப்பான், அவன் நாடுறது தான் நடக்கும். அதுதான் தவக்கல். ரொம்ப நாடுறது நடக்கும் என்று ஃபுல்லாக அவன் ஒப்படைக்கிறது தான் தவக்கல். ரைட், ஓகே. இப்போ இதில் என்ன புதுசாக படிக்கிறது? இதுதான் சரியான முக்கியமான விஷயம். சரியாம்மா? இதுக்கு நான் சும்மா தமிழில் உங்களுக்கு உதாரணம்னு சொல்கிறேன். முதலாவது உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்கண்ணே. ஓகே. நான் சோறு திண்டேன். சரியா? நான் இங்கிலீஷில் எழுதுனேன். நான் சோறு திண்டேன். நான் சோறு திண்டேன். சரியா? நான் சோறு திண்டேன். இது ஓகே தானே? ஒரு நார்மல் வாக்கியம். ஒருத்தர் சொல்கிறாரு நான் சோறு திண்டேன்னு சொல்லாமல் சோறு நான் திண்டேன். நான் சோறு திண்டேன், சோறு நான் திண்டேன். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுலேயும் வந்து நான் தான் இருக்கிறேன், நான் தான் தின்றேன். ஆனால் சோறு ரெண்டுலேயும் சோறு தான் தின்றேன். ஆனால் இதில் நான் சோறு தின்றேன், சோறு நான் தின்றேன். என்ன வித்தியாசம்? நான் சோறு தின்றேன், சோறு நான் தின்றேன். அதுவும் சோறு தான், நான் தான் தின்றேன். ஆனால் சோறு முன்னுக்கு வந்துக்குது. நினைச்சா இப்போ தமிழில் வந்து இப்படி நான் சோறு தின்றேன்னா சரியான வார்த்தை. சோறு நான் தின்னேன்னு தமிழில் சொல்கிறேன், அரபில் சொல்லுவாங்க. அரபில் சொல்லுவாங்க சோறு நான் தின்னேன். ஏன் அப்படி சொல்லுவாங்கண்டா அதுக்கு கிட்டத்தட்ட 4-5 அர்த்தம் கொடுக்கலும். சரியா? அதுக்கு சில 4-5 அதில் சிலதுகள் மட்டும் ஒன்று நான் சொல்கிறேன், 1-2 மட்டும் சொல்கிறேன். 2 அர்த்தம் சொல்கிறேன். ஒன்று வந்து சோறு மட்டும்தான் நான் தின்றேன், சோறு மட்டும்தான் நான் தின்றேன். அதுதான் நான் சோறு தின்னதுக்கு முதல்ல சோறை முந்தி கொண்டாச்சு. சோறு மட்டும்தான் நான் தின்றேன். சோறு முந்திக்க வரதால மட்டுமே அர்த்தம் வருது. இல்லாட்டி இந்த சோறு ஸ்பெஷலாக சோறு, அந்த சோறை தான் நான் தின்றேன் அப்படின்னா தின்றதை விட சோறு முக்கியம் என்று காட்டுறதுக்கு. நான் பிரியாணி தின்னேன், பிரியாணி தான் நான் தின்னேன். அதை தின்றதை விட என்னையும் விட தின்றதையும் விட யாரும் முக்கியம்? பிரியாணி தான் முக்கியம். அது சொல்லி பிரியாணியை தான் நான் தின்னேன். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் ஆகிடுச்சு. அவள் சோறு நான் பிரியாணி தின்னேன்டா நோமன் பிரியாணி நான் தின்னேன், பிரியாணி ஒன்று தின்னேன். அப்போ அந்த பிரியாணி ஸ்பெஷலாக காட்டுறேன். எனக்கு இல்லாட்டி பிரியாணி மட்டும்தான் நான் தின்னேன், வேறு ஒன்றும் தின்னலை. கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி தான் நான் தின்னேன்.
அப்படின்னா பிரியாணியை மட்டும்தான் திண்டிக்கிறாரு. அது பிரியாணி மட்டும் என்று காட்டுறதுக்கு, அது பொறுமதியை காட்டுறது. விளங்குச்சா? தமிழ்ல நாங்கள் செல்றே செல்லையதுக்கு, ஆனால் அரபுல இது வந்து தெளிவாகவே இது. விளங்குதா? ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும் சூரா ஃபாத்தியால வருது நவ்புது தானே. நவ்புது என்றால் என்ன அர்த்தம்? நூனில் ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது. நாங்கள் வணங்குறோம் சரிதான். நவ்புது க என்று வந்தால் நாங்கள் வணங்குறோம் உன்னைய. க என்றால் அந்த நாங்கள் வணங்குறோம் உன்னைய நவ்புது க. ஆனால் சூரா ஃபாத்தியால நவ்புது க என்றா வருது இல்லை. இய்யாக்க நவ்புது க முன்னுக்கு வருது. க வந்து தான் நவ்புது வருது. இல்லைங்களா? அப்போ வந்து நாங்கள் வணங்குறோம் உன்னைய இல்லை, உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம். ஏன்னா நான் வணங்குறதை விட பெருசியால நீ. ஈயாக்க, அது ஈயாக்கு அர்த்தம் இல்லை. அதை க தனியாக ஈக்கையெல்லாம் சொல்லி தான் ஈயா வருது. அதெல்லாம் உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நவ்புதுக்க தான் சரியான வார்த்தை. அதை கேவை முன்னு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீ அதை க நவ்புது போட்டு தானே பேசிக்க. நாங்கள் தானே சொல்கிறோம் அல்லாஹ் நல்லா உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம். நாங்கள் வணங்குறதை விட இந்த க தான் பொறுமதியானது. நாங்கள் யார் வணங்குறோம் என்றது தான் பொறுமதி, ரப்பு தான் பொறுமதி. அது சொல்லி நாங்கள் வணங்குறதுக்கு முந்தி ரப்பா அவனை கொண்டு ஈயா க நவ்புது ஆனால் உன்னையே தான் நாங்கள் வணங்குறோம். நாங்கள் வணங்குறது வேலை இல்லை, யாரை வணங்குறோம்? சுப்ஹானல்லாஹ், ரப்பு தான் வணங்குறோம். ரப்பு மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம், வேறு யாரும் எங்கள் தலையில் இல்லை. விளங்கிச்சா? அப்போ இதை கேவை முன்னுக்கு கொண்டாடுறதால என்ன நடக்குதுன்னா மற்றும் என்ற அர்த்தம் வருது. இது விளங்கிச்சா? இந்த மற்றும் என்ற அர்த்தம் அடுத்தது விடுங்க. மற்றும் என்ற அர்த்தம் விளங்கிச்சா? நார்மல் ஆர்டருக்கு போகாமல் டிஃப்ரெண்ட் ஆர்டரால் போகிறதால சில நேரத்துக்கு மற்றும் என்ற அர்த்தம் வரும். இது விளங்கிச்சா? ரைட், ஓகே. இப்போ வரும் இது ஆயத்துக்கு. ஆமன்னா நாங்கள் நம்புகிறோம் அவனை கொண்டு, பிஹி நாங்கள் நம்புகிறோம் அவனை கொண்டு. ஆமன்னா பிஹி இது என்னது? ஃபிஹில். இது என்னது? மஃபூல். அது ஃபியூலை பற்றி விவரம். நாங்கள் நம்புகிறோம். யாரை நாங்கள் நம்புகிறோம்? அவனை கொண்டு நாங்கள் நம்புகிறோம். அப்போ முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லிக்கிறான்? இதில் ஃபிஹிலை தான் சொல்லிக்கிறான். அப்போ அடுத்த ஆயத்தில் ஃபிஹிலை சொல்லணுமா இல்லாட்டி இந்த விவரத்தை சொல்லணுமா? ஃபிஹிலை தான் சொல்லணும். இப்போ ஈன ஃபிஹில் வந்தால் ஆமன்னா இது ரெண்டாயிரமா இது தொண்டு மட்டும் எடுக்குமா? ஆமன்னா பிஹி வாலேஹி தவக்கல்னா. சரியா? ஆமன்னா பிஹி நாங்கள் நம்பிக்கிறோம் அவனை கொண்டு. அப்போ ஈனை எப்படி சொல்லணும்? தவக்கல்னா அலைஹி நாங்கள் தவக்கல் வச்சுக்கிறோம் அவன் மீது. அப்படி தானே சொல்லணும், அப்படி தானே வரணும். ஏன்னா ஈன ஆமன்னா ஃபிஹில் வந்து இது ஈன தவக்கல்னா தான் முதல்ல வரணும். இன்னும் தவக்கல்னா அலைஹி அப்படி தானே வரணும். ஆனால் தவக்கல்னா அலைஹி என்ன வந்து இது இல்லை. இந்த ஓர்டர் அல்லாத என்ன செஞ்சுக்கிறான்? மாற்றிக்கிறான். தவக்கல்னா அலைஹி வந்து இது இப்படி தவக்கல்னா அலை இப்படி வர வேண்டியதுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலைஹி முதல்ல கொண்டாந்துக்கிறான். இதுக்கு முகத்தம் முஅக்கர் என்று சொல்லப்படுது அரபில். அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அர்த்தத்தை மட்டும் இப்படியே இருக்குது. அப்படி என்றா என்ன அர்த்தம் என்றாம்மா? ஆமன்னா பி என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் நம்புகிறோம் உன்னைய கொண்டு, நாங்கள் தவக்கல் வைக்கிறோம் உன் மீது. ஆனால் இது ஓர்டர் மாறின சுட்டியும் என்ன அர்த்தம் வரும்? இப்போ நான் கொஞ்சம் படித்தோமே, ஓர்டர் மாறினதாலே என்ன அர்த்தம் வரும்? மட்டும் நாங்கள் தவக்கல் வைக்கிறோம். உன் மீது மட்டும்தான் நாங்கள் தவக்கல் வைக்கிறோம். மீது மட்டும்தான் நாங்கள் தவக்கிறோம். அப்படி என்ற என்ன அர்த்தம் வேண்டாம்மா? ஆமன்னா பிஹி நாங்கள் நம்பிக்கிறோம் ஒன்னம் உண்டு. நாங்கள் என்ன சொல்லலை, யாரெல்லாம் நாங்கள் உன்னைய மட்டும்தான் நம்பிக்கிறோம்னு சொல்லலை. ஏன் தெரியுமா? நாங்கள் உன்னைய நம்பிக்கிறோம், நாங்கள் மலக்குமாரை நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், நபியை நம்புகிறோம். நபியை நாங்கள் கண்டியில் நபியை நம்புகிறோம், நாங்கள் நபியன்னு நம்புகிறோம். அப்போ நாங்கள் அல்லாஹ் மட்டும் இல்லை நம்புகிறோம், நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வோட நாங்கள் நம்புகிறோம். அப்படின்றா கலா கதிரை நம்புகிறோம், ஆமந்து பில்லா மலாயிகத்தி இப்படி வருது. இது எல்லா விஷயம் புத்தகங்கள் குர்ஆனை நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலை என்னைய மட்டும்தான் நீங்கள் நம்பணும், அடுத்த எல்லா உத்தரையும் நம்பக்கூடாது அப்படி சொல்லலை. நாங்கள் அல்லாஹ் நம்புகிறோம், நாங்கள் அடுத்த விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பின அடுத்த விஷயங்களும் நம்புகிறோம். ஆனால் தவக்கல் என்று வரப்போகல. அடியாடு
வேறு யாரையும் கலந்து கொள்ளாத. யால நான் உன்னை மீது தவக்கல் வச்சுக்கிறேன், நபி மீதும் இல்லை இல்லை இல்லை. யால நான் ஒன்று வச்சு தவக்கல் வச்சுக்கிறேன், வழக்குமாறு மீது இல்லை இல்லை இல்லை. தவக்கல்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், யாரையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், என்னைய மட்டும்தான் நீங்கள் தவக்கல் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யால உன் மீது மட்டும்தான் நாங்கள் தவக்கல் வச்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். என் தவக்கல் என் ஜொப்ல இல்லை, என் தவக்கல் என் உம்மாப்பல் இல்லை, என் தவக்கல் என் புள்ளையில் இல்லை, என் தவக்கல் என் வாகனத்தில் இல்லை, என் தவக்கல் என் வீட்டில் இல்லை, என் தவக்கல் எதுலேயுமே இல்லையா அல்லா, என் தவக்கல் ஒன்று மேலே மட்டும்தான். நான் என்னை முழுமையாக நான் ஒப்படைச்சிக்கிறது உனக்கு தான். என் எல்லா பிரச்சனைக்கும் யாரெல்லாம் சொல்யூஷன் நான் உனக்கிட்ட தான் கேட்பேன். நான் தவக்கல் யாருக்கிட்டே வைக்கலையா அல்லா. ஆமன்னா பிஹி வாழையை தவக்கல். சுப்ஹானல்லாஹ். எப்படியா ஈமான் கொண்டோம், நாங்கள் ஈமான் கொண்டோம் உன்னை கொண்டு. ஆனால் நாங்கள் அடுத்த விஷயங்களும் ஈமான் கொண்டு இருக்கிறோம், மலக்குமார்கள் புஸ்தகம் ஈமான் கொண்டு, அது பிரச்சனை இல்லை, ஈமான் கொண்டு. ஆனால் யாரெல்லாம் தவக்கல் ஒன்று மேலே மட்டும்தான். என் உசுரே போனாலும் மகளுக்கணி எல்லாம் என் உசுரே போனாலும் யாரில் என் தவக்கல் ஒன்று மேலே மட்டும்தான். என் உசுறு எடுக்கையிலும் உனக்கு மட்டும்தான், எனக்கு உசுறு தரையிலும் உனக்கு மட்டும்தான், இறக்கம் காட்டிலும் உனக்கு மட்டும்தான். இல்லை ரஹிமனா, நீ இறக்கம் காட்டா அது நீ மட்டும்தான், நீ என் உசுறு எடுத்தாலும் அது உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் ஒன்றும் செய்யலாம். இப்படியா ஒரு அழகியேம் பிஹேம் வச்சு இதை மாற்றி ஓர்டரில் எப்படி விஷயம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி, அடியானே உன்னோட முழு தவக்கலும் ஏண்ட மேலே தான். உன்னோட தவக்கலில் யாரையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க, யாரையும் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே எங்களோட ஒரு காய்ச்சல் வந்தாலும் எங்களோட தவக்கல் எங்கே இருக்குது, டாக்டர் மேலே இருக்குது, பேனடோல் மேலே இருக்குது. இது இல்லை தவக்கல். எங்களோட தவக்கல் எப்பயுமே யாரெல்லாம் நான் மறந்து கொடுக்கிறேன் தான், அது பிரச்சனை இல்லை, மறந்து சுடுகிறேன் சுன்னத். ஆனால் என் தவக்கல் யாரில் இது நீ தான் சுகமாக்கணும், வேறு யாரும் மறந்துக்கு சுகமாக்கல. எங்களோட தவக்கல் இன்றைக்கு என்னத்துக்கு நாங்கள் தவக்கல் வச்சுக்கிறோம். இன்றைக்கு என் ஜாப்பில் தான் எங்களோட தவக்கல், என் பிஸ்னஸில் தான் என் தவக்கல், எங்களோட விஷயங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் தவக்கல் ஒவ்வொரு வச்சு ரப்பிட தவிர வேறு எல்லா இடத்துலையும் தவக்கல் வச்சுக்கணும். நல்லா சொல்கிறேன், நீ தவக்கல் வைக்கணும் ஏண்ட மேலே மட்டும்தான். வாழைகி தவக்கல் நாங்கள் தவக்கல் வைக்கிறத விட பொறுமதி என்ன தெரியுமா, அலைஹி யார் மீது நாங்கள் தவக்கல், அலைஹி ஓண்ட மேலே தான், அவன் மீது தான், அவன் மீது, அதனால் அவன் மீது மட்டும்தான் நாங்கள் ஏன்னா இது அவன் என்று ஏன் வருதுண்டா, இது காஃபிர்களுக்கு தானே சொல்கிறேன், குள்ளெண்டு வந்து இது அவங்களுக்கு தானே சொல்கிறேன், அவன் மீது மட்டும்தான் தவக்கல் வச்சுக்கிறேன், நாங்கள் யாருக்கும் பயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு பயம் காட்டுறேன் அடிக்க வாரு, இதுக்கெல்லாம் நான் பயம் இல்லை, ஏன்னா என்ன தவக்கல் அங்கே நீங்கள் வெய்ய கையை அங்கே பார்த்துக்கொள்ளும். அல்ல சொல்கிறேன், ஏன்னா தவக்கல் அங்கே வச்சுக்கிறேன்னா யாருக்கும் ஒன்றும் செய்யலாம். இறக்கம் உள்ளவனை நான் நம்பிக்கிறேன், ஒரு இடத்த வைக்கையில் இறக்கம் சுட்டி தான் உங்களை இப்படி விட்டு வச்சுக்குது, ரொம்ப விட்டு வச்சுக்குது உங்களே இறக்கம் சுட்டி அது நல்லா வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஃபுல் தவக்கலும் அவன். சும்மா யோசிச்சு பாருங்க, சும்மா சரியா அல்லா சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சுருந்தா இப்படி அந்த ஊரை அழிச்சிப்பான். நபி ஸல்லல்லாஹு உசுரோடு இந்த சொல்லி தான் ரஹ்மத். புறோ காலத்துக்கு எந்தெந்த ஆக்கள் அநியாயம் செஞ்சாங்களோ அதில் நிறைய பேர் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹிந்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இல்லை உசுரோடிக்குள்ளே வந்தாங்களே, அவங்க மௌத்தாவிந்து அவங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிக்குமா. சுப்ஹானல்லாஹ், ரப்பு அவங்கள உசுரோட வச்சதே அந்த ஊருக்கே ரஹ்மத். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த எப்படி அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுங்க குர்ஆன்ல, நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓத போகல அவர் சொல்லணும், அவர் ஓத போகல அவன் தலைக்கு என்ன வரும், நான் அல்லாவே சொல்கிறேன் அவன் மீது நான் தவக்கல் வைக்கணும், நான் எடுத்து பயப்பட்டு. நபி ஓதுறாங்க, ஓதி அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, சொல்லுக்குள்ள அவன் ஈமானி பிடிக்கும். அதில் ஒன்று மேலே நீங்கள் சொல்கிற எனக்கு ஒன்று மேலே தவக்கல் வைக்க சொல்லி அல்லாவே சொல்கிறான், என்ன மீது மட்டும் நீ தவக்கல் வைக்கணும். அப்போ எப்படி அப்படின்னு என்ன நீங்கள் பயப்படுவாங்க, நீங்கள் என்ன மேலே தவக்கல் வச்சு நான் பார்த்துக்கொள்கிறேன். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, இது எங்களுக்கும் தான், இது தவக்கல் நாங்களும் தான் வைக்கணும். அவங்க அப்படி க்ளோஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கும் அந்த டைமில் தேவை, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு. மாஷா அல்லாஹ், ஹைர் மாஷா அல்லாஹ். விளங்கிச்சா இந்த புதிய கன்செப்ட்? விளங்கிச்சா இது முகத்தம் முஅக்கர்ன்ற கன்செப்ட்? இது என்ன நார்மல் ஓர்டரை விட ஓர்டரை மாற்றி சொல்கிறது. ஓர்டரை மாற்றி சொல்கிறதால அர்த்தம் மாறுது. இதில் நிறைய இது தபாரகல்லதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தபாரகல்லதி பியதிஹில் முல்க், முல்க்கு பிறகு தான் பியதி வரணும். ஆனால் அல்லா சும்மா பியதிஹில் முல்க் என்று சொல்கிறோம், அதுவும் முகத்தம் முஅக்கரி. இது அப்படின்னா முழு ஆட்சியும் அல்லாட கையில் இருக்குது, இல்லை அல்லாட கையில் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு, ஏன்னா அதெல்லாம் சொன்னால் அந்த டைமில் குழம்பு இதை தொண்டு எனக்கு ஈக்கேலாம், இது ஆசையான தொண்டு சொல்லி தான் சொன்னேன். ஏன்னா அதை கன்செப்டை நான் அவங்களுக்கு படித்தரல.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு ஆட்சியும் என் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு விளங்குது, அவர் ராஜா, இவர் ராஜா, அவர் ஜனாதிபதி. நான் நாடின ஆட்சியை கொடுப்பேன், நான் ஆட்சி மீது கீழே போடுவேன். ரப்பு கிட்ட தான் முழு ஆட்சி இருக்குது. முழு உலகத்தில் இருக்கிற அதான் நேர்ந்து வைப்புக்கு சொன்னேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு மரத்தில் இந்த இலைகள் கீழே போடுறதுக்கு. இந்த ரப்பிட நாட்டம் இல்லாட்டி ஒரு இலையை கீழே போடலாம். முழு உலகமும் செஞ்சாலும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பியதில் முல்க். ஓகே, இப்படி சூரா தபாரக்கல்லதி சூரா. அதுக்கு போகிற இது மாற இன்ட்ரெஸ்டிங்குமா. ஃபததஅலமூன மன் ஹுவ ஃபீ லலாலின் முபீன். அப்புறம் சொல்கிறான், இது அடுத்த ஆயத்தில் வருது, எனவே ஆகவே சா என்ன நினைவுக்குதா? சா என்ன அர்த்தம்? என்ன நினைவுக்குது? சீக்கிரமாக தகுல மூணு சொல்லுங்களேன். ஃபாவேன் தாவேன் கொடுங்களேன். தகுல மூணு ஹும் தகுல மூணையா? சாட்ட சொல்லுங்க பார்க்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான் பாருங்க. தாலை ஸ்டார்ட் ஆகணும், ஊனையில முடியணும். இது அந்தும் தகுல சாட்ட சொல்லாமலே சொல்லிட்டீங்க. அந்தும் தகுல மூணு. அந்தும் என்றா நீங்க எல்லாரும். அலமேண்டா எண்ணி நினைவுது. அலம இல்ம் எண்ணி அர்த்தம். நீங்கள் எல்லாரும் கல்வி, அறிவு தெரிஞ்சு கொள்வீங்க. தெரிகிறது, நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்வீங்க. சா போட்டா சீக்கிரமே நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்வீங்க. சீக்கிரமே நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்வீங்க. மன் ஹுவ ஃபீ லலாலின் முபீன். மன் என்றா மன் இன்னும் யார்? மன் ஹுவ யார் அவன். யார் அவன். ஃபீ லலாலின் முபீன். ஃபீ என்றா உள்ளுக்கு. லலாலி முபீன் சொல்லுங்க பார்க்க. இதை சொல்லுங்க பார்க்க. லலாலி முபீன். நான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறேன் இல்லை, நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லை, உங்களோட மூளையை கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். லலாலு முபீன் என்றா மூமின் இல்லை, மூமின் என்றா தான் மூமின். முபீன் என்றா என்ன? லலால் என்றா என்ன? முபீன் என்றா என்ன? லலால் என்றா பாதையா? இல்லை, லலால் என்றா வழிகேடு. தவறாகி ராங் ரூட்லிங்க. வழிகேடு. முபீன் என்றா தெளிவான ஈக்கிறது வழிகேட்டில், அதில் தெளிவாகிறாங்க. தெளிவான வழிகேட்டு ஃபீ அதன் உள்ளே. தெளிவான வழிகேட்டில். யார் தெளிவான வழிகேட்டில். இதை ஹுவையை வந்து சேர்த்து எடுக்கலும். மண் வந்து சுட்டி ஹுவை சேர்த்து யார் தெளிவான வழிகேட்டில். யார் அவன் தெளிவான வழிகேட்டில் ஆசைப்படும். ஆனால் இது ஹுவை மண் வந்து சுட்டி ஹுவையை சேர்த்து எடுக்கலும். யார் தெளிவான வழிகேட்டில் ஈக்கிறண்டு நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக தெரிஞ்சு கொள்வீங்க. நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக தெரிஞ்சு கொள்வீங்க யார் தெளிவான வழிகேட்டில் ஈக்கிறேன். இதுக்கு நிறைய அர்த்தம் எடுக்கலும். ஒரு அர்த்தம் அவங்களுக்கு எப்போ விளங்கும். சீக்கிரம் என்றால் எப்போ விளங்கும்? ஷுவராக எப்போ விளங்கும்? சக்கராத்தில் வச்சே விலங்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 6 தெளிவான வழிகேடு சக்கராத்தில் விளங்கும், கபூரில் விளங்கும், மகிஷரில் விளங்கும், அப்புறம் நரகத்தில் போடக்கொள்ள விளங்கும். நான் யார் சொன்ன நினைவு? இதை நரகவாதிகள் சொன்னீங்க. நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் கபீரா என்னன்னு வந்து இந்த நினைவில் என்னென்று அவங்க சொன்னாங்க. நரகவாசிகள் சொன்னாங்களாம். போடக்கொள்ள நபிமார்களுக்கு சொல்லிக்கிறாங்க. நசீர் ஓனருக்கு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் தான் வழிகேட்டில் இருக்கிறீங்கன்ட்டு. ஈனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரமாக அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க யார் தெளிவான வழிகேட்டில் யார் இருக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். முபீன் என்றா தெளிவான. லலாலின் வழிகேட்டு. சரிதானம்மா? தெளிவான வழிகேட்டில் யார் இருக்கிறாங்க என்று நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாகவே தெரிஞ்சு கொள்வீங்க. இது வந்து மௌசூஃப் சிஃபா தானேம்மா? மௌசூஃப் சிஃபா இசுமுக்கு பண்ண தான் வரும். இது பாருங்கள், லலாலியும் பாருங்கள் ஜர்ராயிக்குது, இது ஜர்ராயிக்குது.
இது வந்து ஒண்டாய்க்குது இது ஆனாய்க்குது இது வந்து நக்கீராவாய்க்குது பொதுவாய்க்குது இதுவும் பொதுவாய்க்குது 4 தன்மையே மெச்சாகுது நினைவுக்கு அதுவள் பண்ணதுவள் லலாலிம் முபீன் கேட்க போனால் அது மௌசூசிஃபா கடைசி ஆயத்துக்கு போமா இது எனக்கு தானே ரைட்டு நான் இதுவரை உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா இதுவரை லேசி மௌசூசிஃபா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ லேசி ஒன்றுமெண்டா இல்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு விலங்காட்டி கேளுங்க இன்னும் காட்டுறேன் ஏன்னா இல்லை எழுதி மீக்கிறாங்கம்மா இதில் வந்து கீழே நாத்தெண்டு போட்டிக்கிறாங்க இந்த நாத்தெண்டு சொல்கிறது வந்து மௌசூசிஃபாவுக்கு தான் இதை நாத்தெண்டு போட்டிக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு கலரை வச்சும் கண்டுபிடிக்கலும் மௌசூசிஃபாவுக்கு தான் இந்த பர்பிள் கலர் கொடுத்திக்கிறாங்க சிஃபாவுக்கு தான் இதை கலர் கொடுத்திக்கிறாங்க அதில் கீழே சிஃபாயில் எழுதிக்கிறாங்க இதை சிஃபாயில் எழுதிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு விலங்கு வந்து மௌசூசிஃபா அப்போ மௌசூசிஃபாய்க்குள்ள தெளிவானன்றது முதல்ல வரும் ஏன்னா சிஃபா முதல்ல வரும் தமிழில் தெளிவான வழிகேடு சரிதானே இது ஜார் மஜ்ரூர் ஃபீ லலாலி இவர் ஃபீ சுட்டினா இவர் ஜர்ரா வைக்கிறாரு இவர் மௌசூஃப் சுட்டியும் சிஃபா ஜர்ரா வைக்கிறாரு சரிதானே இவர் ரஃபா என்ன இவர் ரஃபா இவர் நசுபெண்ண இவர் அப்படி மெச் ஆகணும் இவர் ஜர்ரா ஆகிட்டாரு அது இவர் ஜர்ரா ஆகணும் ஏன்னா அது ஒரு மெச் ஆகுறது சரிதானே அரபி மாற இன்ட்ரெஸ்டிங் நாம எப்படி அது பிள்ளை எழுதினா முடிஞ்சு கொஞ்சம் அங்கிட்டு லலாலின்னு முடிஞ்சு வார்த்தை வேறு ஓகே கடைசி ஆயத்துமா தபாரகல்ல செய்ய கடைசி ஆயுது குல் இப்போ நீங்கள் சொல்லுங்க அந்த இது நீங்கள் சொல்லுங்க இன்னும் அல்லா சுபானத்தால நபிசல்லாவோட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் குருவான்ல இப்போ நாங்கள் தபாரதுகள் ஒதுக்குள்ள நாங்கள் இது தான் நினைக்கிறோம் நபிசல்லாலத்தில் ஒதுக்குள்ள நபிசல்லா அல்லா சுபானத்தா குல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் நபிசல்லாத்துக்கு என்னோட பேசிக்கொண்டே இருக்கிற மாதிரி அல்லா சுபானா நீங்கள் சொல்லுங்க என்று சுபானல்ல அரைத்தும் பார்க்கலையா யாரு பார்க்கலையா அந்த இல்லை அந்தும் நீங்கள் இது தும் என்று இருக்குது நீங்கள் எல்லாரும் பார்க்கலையா நீங்கள் எல்லாரும் பார்க்கலையா என்றது இது கேள்வி பல மரம் கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் பார்க்கலையா நீங்கள் எல்லாரும் பார்க்கலைன்னா யோசிக்கலையா சிந்திக்கலையா இன் அஸ்பஹ அஸ்பஹ என்றது என்ன அர்த்தம் என்றால் விட்டால் என்று எடுத்து கேளும் சென்று விட்டால் என்ற அர்த்தம் சென்று விடுறது இன் வந்து சுற்றியும் அது ஒரு கண்டிஷனாக மாறும் விட்டால் என்னாகி விட்டால் கௌரன் என்று சொன்னால் பூமிக்கு அடியில் இப்படி உறிஞ்சி போகிறது உறிஞ்சிக்கிறதுக்கு தான் கௌரன் என்று சொல்கிறது ஆழத்துக்கு போகிறது அசல் போட்டிக்கிறார் ஆழம் என்று ஆழத்துக்கு போகிறது ஆழத்துக்கு சென்று விட்டால் என்ன ஆழத்துக்கு சென்று விட்டால் மாவுக்கும் எத்தனை வார்த்தை 2 ஓ மாவுன்றது தண்ணி மாண்டா தண்ணி கும்மெண்டா நீங்கள் எல்லாரும் அப்போ இது மாவுக்கும் கும்முக்கும் என்ன சம்பந்தம் மாவுக்கும் மௌசூசிஃபாவா மாவு தண்ணி கும் நீங்க ஓ இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் மாவு முதா அல் வந்து இல்லை பாரம் இல்லை இது வந்து ஜர்ரன் எடுக்கலும் உங்களுடைய தண்ணி ஆழத்துக்கு சென்று ஆழம் பூமிக்கு அடியில் உரியிறை தான் உறிஞ்சி போகுது கீழே அடிக்க போகுது உங்களுடைய தண்ணி இப்போ பார்ப்போம் மாவுக்கும் உங்களுடைய தண்ணி கௌரன் ஆழத்துக்கு அஸ்பஹ செல்லுது ஆழத்துக்கு சென்று விட்டால் ஆழத்துக்கு சென்று விட்டால் சரிதானம்மா ஆழத்துக்கு சென்று விட்டால் தண்ணி நீங்க பார்க்கலையா உங்களுடைய நீங்க பார்க்கலையா உங்களுடைய தண்ணி ஆழத்துக்கு சென்று விட்டால் அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாம் தண்ணி இப்போ யோசிங்க எல்லாம் தண்ணியும் பூமி உறிஞ்சு கொண்டுச்சு தண்ணி எல்லாம் அடிக்க பெய்த்துட்டு இப்போ தண்ணியே இல்லை மழை ஒன்று பெய்ஞ்சாலும் வர தண்ணி புக்கென்னு பெய்த்துட்டு எல்லாம் பெய்த்துட்டு முள்ள வத்திட்டு மழையும் வரல ரெண்டு வைங்களேன் அப்போ அல்லா சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான் அப்படி ஆயிடுச்சுண்டா ஃபமை யதீக்கும் பிமாயும் மை இப்படி தான் சூற முடியுது அப்பொழுது
அப்படி ஆவிச்சேன்டா அப்பொழுது அவன் மண் 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 என்றா யார் யார் உங்களை யார் எந்த கடவுள் யார் எழுத்திக்கும் யோத்திக்கும் அத்தா எழுத்தி என்றா கொணாருன்ற அர்த்தம் எழுத்தி உங்களுக்கு உங்களுக்கு கொணாறது கொண்டு வருவது. இதை எழுத்தியோட பி கனெக்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் அது கொணாருன்ற அர்த்தம் வருது. உங்களுக்கு கொணாறது என்ன கொணாரை மாயின் மயின் மா என்றா என்ன நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். மா என்றா மாண்டால் மா 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 இதே மா தான் இது மா. இப்போ இது என்ன மாவுக்கும் மாவுக்கும் தண்ணி தண்ணி இந்த மா என்ன தண்ணி தண்ணி மா மாயின் என்று வந்திக்குது. மாய் ஏன் பா இன மாவு வந்திக்குது இன மா ஏன் மாயின் வந்திக்கு சொல்லுங்க பார்க்க ஏன் மாயின் வந்திக்குது முதாஃப் முதாஃப் இல்லையா இல்லை மாயின் ஏன் வந்திக்குது இது ஹர்ஃபுடைய ஜர் பிமாயின் பி வந்து சொல்லிட்டு மாயின் வந்திக்குது பிமாயின் பிமாய் மயின் மயின் இதை மாக்கும் மயினுக்கும் என்ன சம்பந்தம் முதாஃப் முதாஃப் இல்லையா முதாஃப் இல்லையா இல்லையா இது இந்த முதாஃபில யாவேல ஏன் தெரியுமா அள்ளிக்க கூட இன்னும் பாரம் இல்லாமல் இருக்கணும். மாயின் பாரமா பாரம் இல்லையா பாரம். அப்போ எப்படி முதாஃபில யாவேலாம் இப்போ மாயின் மைனின் மௌசூஸ் சிஃபா இந்த பாருங்க கலரும் போட்டிக்கிறாங்க சிஃபாயினும் எழுதிக்கிறாங்க. இப்போ இதே உங்களுக்கு விலகாட்டி குருவான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் சரியா 4 தன்மை மேட்ச் ஆகுது. மாயின் மயின் அப்படி என்ன மைன் என்று சொன்னால் இன் எடுக்கலும் மதுரமான என்று எடுக்கலும் மதுரமான சரியா. இது அர்த்தத்தை நாங்கள் லேசுக்கு எடுப்போம். இதுக்கு டீப்பாக எடுத்து மீக்கும் ஆனால் சிஃபா தானே முதல்ல வரும்மா மதுரமான தன் உங்களுக்கு யார் உங்களுக்கு கொணாறது மதுரமான தண்ணியை அப்படி எடுக்கலும். பூமி விழுங்கி விட்டால் பூமி உறிஞ்சிட்டா சரி ஆழத்துக்கு பெய்த்திட்டால் உங்களுக்கு யார் மதுரமான தண்ணியை கொண்டு வருவது. சுபஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலையா நீங்கள் பார்க்கலையா உங்களோட தண்ணியை அப்படியே பூமி உறிஞ்சிட்டேன்டா உங்களுக்கு மதுரமான தண்ணி யாரு கொண்டாது. இது வந்து அரபிகளுக்கு சரியான முக்கியமேன்னு தெரியுமாம்மா. இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வந்து கொஞ்சம் மழை வாரு இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு மழை வாரு டெசர்ட்டுக்கு ஈக்கிறாங்களுக்கு தெரியும் மழை வாரதே இல்லை மேபி ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் மழை வரும். அப்போ அவங்களுக்கு தண்ணி மெயின் ஆகிக்கிற தண்ணி என்ன தெரியுமா பூமியால் வர தண்ணி தான் அவங்களுக்கு மெயின் ஆகிக்குது. அதுலேயே மிச்சம் பொறுமதியான தண்ணி. இது எங்கே நடக்குது இந்த சம்பவம் இல்லை எங்கே நடக்குது மக்கள் அங்கே மக்கள் இது மக்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் தபாரக்கல்லதி. இது மெஜாரிட்டி இந்த வியூ தபாரக்கல்லதி வந்து மக்கி சூறான்னு தான். அப்போ மக்களை கொஞ்சம் கடைசி காலத்தில் வந்து சூறா. அப்போ அவங்கள தண்ணி என்றக்குள்ள என்ன தலைக்கு வரும் மெயின் தண்ணி என்ன அங்கே ஜம்சம் தண்ணி. இது தண்ணி அல்லது மனதால் சொல்கிறா நீங்கள் நல்லா குடிச்சு கொண்டு ஈக்கிறீங்க இப்போ என்ஜாய் பண்ணி கொண்டு ஈக்கிறீங்க. அங்கே மக்கள் உருவாகிறதுக்கு காரணமே அது ஜம்சம் தண்ணி தான். இந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் சம்பவம் தெரியும் தானே அதில் வச்சு அந்த மக்கள் உருவாகிறதுக்கு காரணமே அதில் தண்ணின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து மக்கள் செட்டில் ஆகினாங்க அது தண்ணிக்காக வேண்டி. அப்போ அது உறிஞ்சிட்டேன்டா புக்குன்னு பேசிட்டேன்டா நாலு உங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து கொண்டு ஈக்குது. இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை 2 நாளாக தண்ணி இல்லை எங்களுக்கு என்ன ஆகுச்சு குடிக்கிற தண்ணி இல்லை அது டாய்லெட் போகிற தண்ணி இல்லை குடிக்கிற தண்ணி இல்லாட்டி என்ன ஆகுச்சு ஈக்கேதான் சுபானல்லா. அது தண்ணி 10 நாளைக்கு இல்லாட்டி அப்படி 20 நாளைக்கு இல்லாட்டி டாய்லெட் போனால் தண்ணி இல்லாட்டி டெப்பை திறந்த தண்ணி இல்லாட்டி வீட்டுக்கு கிச்சனில் தண்ணி இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாம் குடிக்கலாம் தண்ணி வரல சுட்டி ஊட்ட மூட்டிட்டே பேசிடும். தண்ணி வரலண்டா அது ஊட்டுட்டே பொறுமதி இல்லை சுபானல்லா. தண்ணி இல்லாட்டி ஊட்டுட்டே பொறுமதி இல்லை எங்கேயுமே பொறுமை. தண்ணி இல்லாட்டி வாழவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் நான் தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டேன்டா பூமி காட்டியில் உங்களுக்கு மதுரமான தண்ணி யாருக்கு கொண்டாடுறது சுப்ஹானல்லாஹ் ரொம்ப தவிர யாருக்கு கொண்டாடுறது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுடைய ஃபுல்லாக இறக்கம் சுப்ஹானல்லாஹ். ரைட் ஓகே வேலைங்கச்சா ஓகே. அப்புறம் தபாரக்கல்லதி ஒதக்கொலை எல்லாம் இதெல்லாம் தலைக்கு வரும். நீங்கள் பார்க்கலையா நீங்கள் யோசிக்கலையா நீங்கள் கவனிக்கலையா ஆசைப்படுகிற கவனிக்கலையா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலையா. அஸ்பா மாக்கும் உங்களுடைய தண்ணி ஆழத்துக்கு ஆகிவிட்டால் ஆழத்துக்கு போய்விட்டால் சென்று விட்டால் யார் உங்களுக்கு கொணாறது மதுரமான தண்ணி. அது தண்ணி யார் உங்களுக்கு கொணாறது அதை சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் யோசிங்க. எங்களோட குர்ஆனுடைய நோக்கமே குர்ஆனை படித்து உம்மா நாங்கள் துனியாட விஷயங்களை யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து தண்ணியை யோசிக்கிறது எப்படி இது தண்ணி
தண்ணியை பற்றி இவ்வளோ பேசிக்கிறேன், இவ்வளோ யோசிக்கிறேன். அதை பற்றி பேசப்போ நான் பேச ஒரு முடியும். அல்ஹம்துலில்லாஹ் செல்றல அது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சரி செல்றல குடிச்சிட்டு சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு தண்ணி இல்லாமல் எவ்வளோ ஊர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனையோ கிலோமீட்டர் போகிறாங்களாம் தண்ணி எடுக்கிறது. நடந்து கொண்டு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க தண்ணி எடுக்கிறது. எங்களுக்கு டப்பத்தில் தான் வருது நாங்கள் ஜமாத்தில் இங்கே நான் வெளிநாடு ஒன்று போனேன், தண்ணியே இல்லையாம்மா. தண்ணி. சுப்ஹானல்லாஹ். இப்படி கஷ்டப்படுறோம். அண்டையும் காரதாரன்னு சொன்னாங்க, ஜிம்பாப்வேல ஒரு ஊருக்கு ஜமாத் வந்து போயிட்டு 40 நாள் பெண்கள் ஜமாத், ஆண்கள் பெண்கள் மஸ்தூரா ஜமாத் 40 நாள் குளிக்கல. இந்தியாவில் காரதாரில் 40 நாளாக குளிச்சு இல்லையாமா. என்ன தண்ணியில் குளிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அது ஊராகல எப்படி வாழ்றேன். சுபா இதெல்லாம் போய் இதை படிக்கணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு மிஸ் ஆகினோண்டி இது அதை முடிச்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். எத்தனாவது ஆயத் மிஸ் ஆகிடுச்சு? குல் இன்னமல் இல்மு இல்லை, இது இல்லை. வயக்கூலு குல் அன்ஷாக்கும் அதான் வரும். இது குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் வஜாலலக்கும் சமூக வல்லபுசார வல்லஃபீதா. ஓகே. குல் நீங்கள் சொல்லுங்கள். ஹுவ அவன் 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 தான் அவன் என்று கேளும். அல்லதி அன்ஷாக்கும் அவன் அன்ஷாக்கும் என்று சொன்னால் அசல் என்ன அர்த்தம் கொடுக்குறாரு? உங்களை உருவாக்கினான் என்ற அர்த்தம் கொடுக்குறாரு. அன்ஷாக்கு அர்த்தம் வந்து இன்றைக்கு நான் அந்த தஃசீரை பார்த்துக்கிட்டு வந்தேன். அன்ஷா என்று சொன்னால் உங்களை வந்து உருவாக்கினேன்னு சொன்னால் உங்களை வந்து க்ரோ ஆக்கினேன், உங்களை வந்து ஒரு மரம் ஒன்று வளர்றேன். அந்த அதுதான் அன்ஷா. ஓ வளர வளர்க்குற மாதிரி. அப்படின்னு நீங்கள் க்ரோ ஆகுறீங்க, மெச்சூர் ஆகுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன புள்ள ஒன்று பிறஞ்சன்னு வேகலை, அவன் பெருசாக இல்லாட்டி என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ள பிறந்துட்டு பெருசாக இல்லை, அதே தானிக்கிறான். ஒரு 5 வயசுக்கு போகிற வயசு போகுது இல்லை, எப்படி 5 வருஷம் 50 வருஷமா எல்லாம் சொல்கிறான். நான் அவன் தான் எங்களே வந்து என்ன செய்யறான், க்ரோ ஆகுறான், வளர வைக்கிறான். வளர வச்சு இந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் இது ஒன்று இருக்குது. அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் கொண்டாங்க. அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் இருந்தால் 10-15 வயசுக்கும் ஒன்றும் பெருசு தள்ளப்படாது. நான் தஃசீலில் பார்த்த மாதிரி என்ன உஸ்தாத் சொன்ன விஷயம் தான், அது விளங்குற வயசு அன்ஷாக்கும். விளங்குற வயசு 30-40. அது ஒரு மெச்சூர்ட் வந்து ஒரு விஷயத்தை விளங்குற வயசுக்கு அவன் தான் அது உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியை தந்தான். அது இதை தந்தான் அன்ஷாக்கும். அல்லது ஏன்னா உருவாக்கினான் கலக்க பாவிச்சு அவர் சொன்ன விஷயம் தான். அது அவங்களுக்கு கலக்க பாவிச்சு ஏன் அன்ஷா பாவிக்கிறான். இப்போ அன்ஷா என்ன நீங்கள் யோசிக்கணும், கலக்கைக்கும் அன்ஷாக்கும் வித்தியாசம் நீக்குது. உங்களை உருவாக்கினான்னு சொல்கிறேன் நான், அதுதான் அர்த்தமா. உங்களை அவன் தான் அவன் உங்களை உருவாக்கினவன். இன்னும் ஜால ஓ ஜால அவஜால ஓ அவன் 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 தந்தான் மேலும் ஏற்படுத்தினான் என்று அர்த்தம் இருக்கிறது. என்ன தந்தான்? அவன் உங்களுக்கு ஆக்கினான், தந்தான். லொக்கும் உங்களுக்கு என்ன தந்தான்? சமூக சமூக என்றா சமூக என்றா கேட்கறது. சமூக வா இன்னும் பசர பார்க்கறது. வல் அஃபீதா வாயன இன்னும் அசல் போடுகிற உள்ளங்கள் இன்னும் போடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு ஒன்றாவது கேட்கக்கூடிய சக்தியை தந்திக்கிறான், ரெண்டாவது பார்க்கக்கூடிய சக்தியை அவன் தான் தந்திக்கிறான். சமியண்டா கேட்கறது, காதால் கேட்கறது, பசரேண்டா கண்ணால் பார்க்கறது. சரியா? இன்னும் எங்களுக்கு அது உள்ளத்தை தந்திக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மரம் பார்க்கணுமா? இது அஃபீதா. அஃபீதா மரம் பார்ப்போம் இன்னொரு தரக்கா. இப்போ இதை மீனிங் கொஞ்சம் நான் சொல்கிறேன், அதோடு முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. குல் என்னது? சொல்லுங்க. ஹுவல்லதி அன்ஷாக்கும் உங்களை உருவாக்கினவன். அவன் உங்களை உருவாக்கினவன். சரிதானே? இன்னும் அவன் ஆக்கினான், அவன் தந்தான் உங்களுக்கு கேள்வி, பார்வை அண்ட் உள்ளத்தை தந்தான், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்தான். சரிதானே? ஹுவல்லதி அவன் எத்தகையவன் என்றால் என்று கேளும். அவன் எத்தகையவன் என்றால் உங்களுக்கு உங்களை உருவாக்கினவன். அப்படி இருக்கு. அவன் எத்தகையவன் என்றால் உங்களை உருவாக்கினவன். அவன் எத்தகையவன் என்றால் இன்னும் வந்து அதே கண்ட்ரி பண்ண அவன் உங்களுக்கு உங்களை வந்து க்ரோ பண்ணுறேன், உங்களை வந்து வளர வச்சு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இருக்குது, யங் ஸ்டேஜுக்கு ஆக்குறேன். உங்களுக்கு விளப்பம் வார லெவலுக்கு உங்களை ஆக்கி வச்சுக்கிறது. அதுதான் ரப்பு தான் செஞ்சுக்கிறான். அப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்திக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ யோசிங்கம்மா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதை சொல்லிட்டு என்னை அவன் தான் உங்களுக்கு அவளை உருவாக்கின உண்டு.
அப்படி உருவாயின பிறகு தானே அவன் தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய காதை தந்திக்கிறான். சுபால யோசிங்க, இன்றைக்கு ரப்பு உங்களுக்கு இதை கேட்கக்கூடிய காதை மூலத்தான் அதுக்கு வரும், அது டாபிக் வரும், அது வேறு டாபிக் உண்டு. அது அஃபிதா இதான் ஆசையான வார்த்தை உண்டு, அது ஆசையான வார்த்தை உண்டு. நல்ல கேள்வி. ஏன் இந்த மூளையை போடாமல் மக்களை போடாமல் ஏன் அஃபிதான் போட்டிடும்? நல்ல கேள்வி. அதுதான் நான் சொன்னேன், நான் வரக்குள்ள சொன்னேன் எனக்கு ஆசையான துண்டு இது தான் என்று அதோட முடிப்போம்னு நான் சொன்னேன். முதலாவது வந்து கேட்குறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு காது தராட்டி உனக்கு கேட்கலுமா? இன்றைக்கி படிக்கலுமா? உனக்கு காது விளங்குது இல்லை. இந்த குர்ஆனை படிக்கிறது, கிராமர் படிக்கிறது என்னத்தை செய்யணும்? ஒன்றுமே செய்யலை. சும்மா படிக்கிறாங்க இருக்கிறாங்க, அந்த காது விளங்காத படிக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கேட்குற மாதிரி எங்களுக்கு படிக்கலுமா? இது எல்லாம் உங்களுக்கு கேட்கலுமா? அது மனசால ரொம்ப சரியாக யோசிக்கலுமா? சுப்ஹானல்லாஹ், நல்லா காதை தராட்டிங்கிற நிலைமை. ரெண்டாவது அபுசார். சரி, ஓகே, காது இப்போ ஒரு பார்க்கக்கூடிய சக்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடிய அபிலிட்டியை தராட்டி என்ன நிலைமை? குர்ஆனை வாசிக்கலுமா? எனக்கு குர்ஆன் கல்லின்றாந்தாக்கள் எப்படி வராங்கன்னா கையில் பிடிச்சி வாசிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த வாக்கு? அவனுக்கு பார்க்கல போடுவான், விலங்கு தெரியல. எங்களுக்கு கண் இல்லாமல் என்ன செய்யலும்? சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு புள்ள பிறக்க கொள்ள காது கேட்கல, கண் விலங்கல்ல என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டத்தில் இல்லாட்டி முழு டாக்டர்மாரும் சேர்ந்தாலும் ஒன்றும் செய்யலை. இப்போ நான் பிறக்கொள்ள எனக்கு காது இல்லாமல் கண் இல்லாமல் பிறந்தேன்டா அல்லாட நாட்டத்தில் இருந்தால் அது செய்யலைன்னு முடிச்சுட்டான். நான் மௌத்தோர காட்டி அப்படித்தான். அது இல்லாமல் பிறந்த பிறவும் கண்ணால் அல்லா ஜலஜலாலும் எடுத்துட்டு யாரா இந்த டாக்டர் ஆலையும் செய்ய கொடுக்கல. இன்றைக்கு எத்தனை பேர் கண் விளங்காம மீக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றும் செஞ்சு கொள்ளல. எத்தனை பேர் காது கேட்காம மீக்கிறாங்க. மௌத்தோர காட்டியும் காது கேட்காம பிறந்து காது கேட்காமலே மௌத்தாரா கழிக்கிறாங்க. மௌத்தோர காட்டு கண் இல்லாமல் பிறந்து மௌத்தோர காட்டியும் கண் இல்லாமல் மௌத்தாரா கழிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் அல்லா சுபா இவ்வளோ சுக்குர் செய்யணும், சுபா இவ்வளோ சுக்குர் செய்யணும். ஆனால் இன்னொன்று இது சரியா ஒண்டிக்குது, சும்மா கேட்குற ஒண்டிக்குது. இன்னொண்டிக்குது சிந்திச்சு கேட்குறது, நல்ல விஷயங்கள் கேட்குறது, அல்லாஹ் பற்றி விஷயங்கள் கேட்குறது. இது இன்னொரு கேட்குறது உண்டு. அதுக்கு சரியான நன்றி செலுத்துறேன்டா தீனுடைய விஷயங்கள், ரப்ப பற்றி விஷயங்கள், குர்ஆனை கேட்குது. பார்க்குறது ஒண்டிக்குது. இன்னொண்டிக்குது பெரிய பாக்கியம்தான் நல்ல விஷயங்கள் பார்க்க கிடைக்கிறது. அது அது பார்க்குறது ஒரு பாக்கியம், அதிலே பெரிய பாக்கியம்தான் அல்லாஹ் இஷ்டமான விஷயங்கள் பார்க்கணும். கேட்குறது ஒரு பாக்கியம், அதிலே ஆக இஷ்டமான விஷயம்தான், முக்கியமான விஷயம்தான் நல்ல விஷயங்களை கேட்குறது. அஃபீதா ஒன்று நீங்கள் கேட்டீங்க. அப்போ பார்க்குறே கேட்குறே சரி, அப்புறம் யோசிக்கத்தானே ஓணும். ஏன் நீ அஃபீதா வந்துக்குது? இன்னொரு கேள்வி இருக்குது, அதை விட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன் நல்ல இடம் குழுப கொண்டாடல, உள்ளமேட்டு தானே கொடுத்திக்குது. உள்ளதுக்கு அரபில் வார்த்தை என்ன? குழு. குழு அல்ல, ஏன் குழுப குழந்தை இல்லை, அஃபீதா குழந்தைக்கிறான். அது இன்னொரு கேள்வி. அஃபீதா என்ன? அதுக்கும் உள்ளமென்று தான் சொல்லிக்கிறான். ஓகே, முதல்ல பார்ப்போம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட கேள்வி. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்கிறேன்னு சொல்லல. நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, அது வந்து ஒண்டிக்கிறது, சிந்திக்கிறது. சிந்திச்சு ஓகே ஓகே நாங்கள் வானத்தை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், அல்லாஹ் ஒண்டிக்கிறான்னு நினைக்கிறது ஒண்டிக்குது. ஆனால் அதை விட முக்கியமான என்ன தெரியுமா? அது உங்களோட உள்ளத்துக்குள்ளே அனுப்புறது. இல்லைங்க சார், ஒண்டிக்குது, அதை பார்த்து அக்கல்ல யோசிக்கிறது. இன்னொண்டிக்குது, அதை உள்ளத்துக்குள்ளே புக வைக்கிறது. அதுதான் ஆக முக்கியம். இல்லைங்க, அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னது நீங்கள் உங்களை யோசிக்கலையா என்று சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த கருத்து தஃப்சீல் எழுதிக்கிறாங்க. உண்மையுமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹவர் போல் நான் இன்றைக்கி படிச்சுக்கொண்டு வந்தேன். அதுதான் நீங்கள் கேட்டீங்க, சுபோத் வந்துட்டு ஏன் லேட் ஆகிடுச்சு. இது தான் நான் படிச்சு கொண்டு இருந்தேன். இது ஆயத்தோட அர்த்தம் தான், இது அஃபீதான்றதுட அர்த்தம். மிச்ச நேரமாக உஸ்தாத் பேசுகிறேன். அப்போ வந்து நூமான் அலி காட்டணும். அதுதான் நான் மிச்ச நேரம் பார்த்துக்கொண்டேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் பார்க்குறது யோசிக்கிறது இல்லை, முக்கியமான விஷயம் சும்மா பார்த்துட்டு கேட்டுட்டு விட்டு போடுறது இல்லை. முக்கியமான விஷயம் அதை கொண்டாந்து உள்ளத்துக்குள்ளே கொண்டாடுறது. அது பார்க்குறது கேட்குறது இது நல்ல விஷயங்கள் எடுத்தால் உள்ளத்தில் திணிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன உள்ளம் என்ன கல். அப்போ நீனா அஃபீதான்னு வருது. இந்த ஃபுவாதுன்றதுக்கு அரபுல அர்த்தம் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு கோழியை எடுத்து ரோஸ்ட் பண்ணுறே தானே ஃபுவாத். விளங்குச்சு? அதோட இறைச்சை சாஃப்ட் ஆக்குறேன். ரோஸ்ட் பண்ணக்குள்ள அதை உரமாய்க்கிற இறைச்சி என்னது சாஃப்டாகும். இது சாஃப்டாகி மெதுவாகும் தானே, மெதுவாகும். அதுதானே ஃபுவாத். அப்படின்டா உள்ளமும் ஒண்டிக்குது. எங்கட உள்ளத்துக்கு போகிறது.
இன்னொன்று இது சில நேரத்துக்கிட்ட எங்களோட உள்ளங்கள் சாஃப்டாகும். சில நேரத்துக்கு குர்ஆன் நாங்கள் சில விஷயங்கள் படிக்கக்கோல அது விளங்கும். இன்னொன்று இது அது நல்ல தலைக்கு படக்கோல என்ன ஆகும் என்று சொன்னால் உள்ளத்தில் கவலை வரும், உள்ளம் சும்மா அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரிக்கும், கண்ணால் கண்ணீர் வரும். அந்த உள்ளம் தானா ஃபுஆதுடைய உள்ளம். அப்படின்னா உச்சக்கட்டத்துக்கு போன உள்ளம். அப்படின்னா இந்த அந்த உள்ளம் வந்து மிருதுவான உள்ளம். அது மட்டும் இல்லை, அது உள்ளம் அது இமோஷனலாக எடுக்கக்கூடிய உள்ளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த இமோஷனலாக எடுக்கக்கூடிய உள்ளத்தை நான் தான் தந்திக்கிறேன். ஒண்டிக்குது பயான கேட்டு உள்ளத்தில் எடுக்கிற ஒண்டிக்குது, இன்னொண்டிக்குது பயான கேட்டு உள்ளத்தில் எடுத்து அது உள்ளம் அப்படியே மெதுவாகவே கண்ணால் கண்ணீர் வந்து நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கனெக்ட் ஆகுது. இது அந்த டைம் தான் அது அஃபீதா வெளியாகுது, அந்த உள்ளம் வெளியாகுது, ஃபஹாத் என்ற உள்ளம். சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளம் லேசிப்பட்ட உள்ளம். அந்த உள்ளத்தில் எங்களுக்கு எந்த நேரம் வீக்கலாம், எந்த நேரம் சரி மேபி அவுளியாக்கள் ஈக்கிறாய்க்கும், அந்த உள்ளத்தில் எங்களுக்கு எந்த நேரம் வீக்கல. எங்களோட உள்ளம் சில நேரத்துக்கு நோமலாகவும் அப்புறம் மரண் அப்படியாகவும் நோமலாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த பாயிண்ட் வருது உங்களுக்கு ஒரு குர்ஆனை கேட்க போகலை, உங்களுக்கு ஒரு கவலை வந்து அதை ரொம்ப நீங்கள் நல்லாவே கனெக்ட் ஆகுறீங்களே, உங்களோட உள்ளம் பேர்ன் ஆகுது, பத்துது, அதை ரோஸ்ட் ஆகிற மாதிரி, கோழி ரோஸ்ட் ஆகிற மாதிரி உங்களோட உள்ளம் பத்துது. அந்த உள்ளம் தான் அஃபீதாவுடைய உள்ளம். சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அது எல்லாரும் கிடைக்காது. எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, ஆனால் அந்த உள்ளத்துக்கு எடுக்கிறது எல்லாரும் கிடைக்கிறது இல்லை. சில நேரம் தஹஜ்ஜத்தில் அது உள்ளம் உங்களுக்கு கிடைக்கும், சில நேரம் குர்ஆன் ஓதிக்கொண்டு ஈக்குவல கிடைக்கும், ஒரு பாயிண்டில் ஒரு பயானை கேட்டுக்கொண்டு ஈக்குவல கிடைக்கும். அது இந்த நேரம் வராது. இவர் நிறைய விஷயம் உஸ்தாத் பேசுகிறார், நிறைய விஷயம் பேசுகிறார், அதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஆனால் நான் இதை முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த உள்ளம் வந்து சரியான பொறுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த உள்ளத்தை அப்படி நினைக்கக்கூடிய உள்ளத்தையும் நான் தான் உங்களுக்கு தந்தேன். சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் கொஞ்சம் தானே நன்றி செலுத்துறீங்க. இதில் முக்கியம். ஆனால் அன்றைக்கும் நாங்கள் இதை கதைச்சோம், இந்த அகுதாவோட கனெக்ட் பண்ணி கதைச்சோம். நேர்வழி, இந்த உள்ளம் கிடைக்கிறது தான் நேர்வழி. உச்சகட்டம் தான் இந்த உள்ளம் ரப்போட கனெக்ட் ஆகி ரொம்ப நினச்சி கொண்டே இருக்கிற உள்ளம் தான் அது அஃபீதா. அது ஓவராக நினைக்கிறது, அந்த உள்ளம் நிறைய ரப்பு தான் நிற்கிறான். அந்த உள்ளம் கிடைக்கிறதுக்கு கலீலம்மா தஷ்குரூன், நாங்கள் ரப்புக்கு எவ்வளோ சுகர் சொல்லுவோம். அந்த உள்ளம் வார ஒவ்வொரு டைமும் நான் என்ன சொல்கிறேன், அந்த உள்ளம் எங்களுக்கு மாறுற ஒவ்வொரு டைமும், அது ரப்போட கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு டைமும் நாங்கள் ரப்புக்கு சுக்குர் செஞ்சு பண்ணி அதில் இந்த உள்ளத்தை தந்திக்கிறீ. இந்த சஹாபாக்களுக்கு மேபி அது உள்ளம் வந்திருக்கும், நபிசல்லாவது அந்த உள்ளம் அந்த லெவலுக்கு இல்லாட்டியும் ஒவ்வொரு நல்லடியார்களுக்கு அந்த உள்ளம் செலுத்தி அந்த உள்ளத்தை எனக்கும் தந்திக்கிறீ. உன்னைய பற்றி நினச்சி அழுகிற அளவுக்கு, உன்னைய நினைக்கிற அளவுக்கு, உன்னைய முள்ளுக்க என் உள்ளத்துக்கு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த உள்ளத்தை தந்திக்கிறியா அல்ல. நான் அதுக்கு உனக்கு எவ்வளோ நன்றி செலுத்தாலும் போதும். அது உள்ளம் எப்போ வரும் தெரியுமா? அது உள்ளம் மிச்சமே வரும். நாங்கள் குர்ஆனை விளங்க தான் வரும். தபாரக்கல்லதியை நீங்கள் 1000 தடவை சும்மா ஓதுங்க, உங்களுக்கு அது உள்ளம் எடுக்கிற கஷ்டம். அதே தபாரக்கல்லதியை விலகி ஓதுங்க, அந்த கேப்பில் சில ஆயத்துகள் ஓதுக்குள்ள வரும். குல் நஃப்ஸி தாகிமாண்டே சொன்னது தானே, முழு விடிய ஓதுறாரு. ஒரு பெரியார் விடிய நைட்டில் ஸ்டார்ட் ஆகி வெளில மட்டும் ஓதுறாரு, ஓதிக்கொண்டே இருக்கிறாரு. ஏன்? அது உள்ளம் வந்துட்டு அது விளங்கிட்டு அந்த உள்ளம் குர்ஆனுக்கு ஓத வரும். மாஷா அல்லாஹ், ஜிக்ரோடு ஈக்குவல வரும். இன்ஷா அல்லாஹ் சேவமா இன்ஷா அல்லாஹ். இந்த உள்ளத்தை அன்றைக்கு நான் சொன்னேன், இது அஃபீதாவுக்கு சுகர் பண்ணணுமெண்டு ஏன்னா அது துண்டு ஈக்கல நடுவில். ஆனால் அதுவும் சரிதான், என்ன எல்லாம் நேரான வழியில் அனுப்புறதுக்கும் நான் குறைவாக தான் சுகர் செய்கிறேன். அதில் அந்த நேரான வழியில் உச்சக்கட்டம் தான் அது அஃபீதாவுடைய உள்ளம். அந்த உள்ளம் கிடைச்சதுக்கும் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சுகர் செய்யணும். அந்த உள்ளத்தை தர சொல்லியும் ரப்புக்கிட்ட கேட்கணும். அல்லாஹ் சொல்கிறேன், நான் தான் உங்களுக்கு தந்திக்கிறேன். அப்போ அந்த உள்ளத்தை தாரத்துக்கு நாங்கள் ரப்புக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது உள்ளத்தை அதை ரப்போட அதை முழுக்க என் முழு உள்ளமும் ரப்போடு நெருங்கி ரப்பு பூர்த்தி என் உள்ளத்தில் வந்து அதால் என் ஹார்ட் பேர்ன் ஆகணும், ஹார்ட் வந்து சூடாகணும் என் ரொம்ப நினச்சி அந்த பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு முழு உம்மத்துக்கும் கொடுக்கணும். இந்த குர்ஆனை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.